இந்த லாரியோட பின்னாடி வீல் பாருங்களேன், மூவே ஆக மாட்டேங்குது. Hey guys, welcome back to the channel. எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேகாலயா சீரீஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். பட் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இருக்கிறது வந்து டாக்கி ரிவர் பெட்டோட ஸ்னாங் பிடேங் அப்படின்னு ஒரு வில்லேஜில் இருக்கும். ஸோ டாக்கி ரிவர் வந்து இஸ் நோன் ஃபார் த கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெப்த்தே தெரியாது, அவ்வளோ கிளியராக இருக்கும் வாட்டர். ஆக்சுவலாக டெப்த்தே இல்லாத மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலாக டீப்பாக இருக்குது இந்த ரிவர். நாங்கள் நேற்று இங்கே ஸ்விம் பண்ணோம், ஃபுல்லாகவே ஆள் முழுகிற அளவுக்கு டெப்த் இருக்குது, பட் ரொம்பவே வாட்டர் கிளியர், அதனால தெரிய மாட்டேங்குது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் எபிசோடில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் அட் டாக்கி பங்களாதேஷ் பார்டர். இங்கேருந்து நாங்கள் நேற்று பங்களாதேஷ் பார்டரும் விசிட் பண்ணிட்டு வந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம கிராங்சூரி ஃபால்ஸ் போகிறோம் அண்ட் அங்கேருந்து ஷிலாங் போகிறோம். ஸோ நம்ம ஒரு குட்டி சூவினியர் இங்கேருந்து எடுத்துகிட்டு போவோம் நம்ம வீட்டுக்கு. இந்த ரிவர் பெட்லேருந்து ஒரு ஸ்டோன் மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம டாக்கியிலேருந்து கிளம்பிட்டோம். கிராங்சூரி அப்படின்னு ஒரு ஃபால்ஸ்க்கு போகிறோம். லிட்டில் பிட் ஆஃப் ஆஃப் ரோட் ஹியர், பட் ஹிமாலயன் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கு. மேகாலயாவில் நிறைய அழகான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஃபால்ஸ் நாங்கள் இப்போ போகிற கிராங்சூரி ஃபால்ஸ். ஜென்ரலாக மான்சூனில் மேகாலயா ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் சம்மரில் வாட்டர் ஃபால் ஸ்பெசிஃபிக்காக ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா சம்மரில் தான் வாட்டர் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். என்ஜாயிங் த ரோட்ஸ் ஆஃப் மேகாலயா. செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. ரோட்ஸ் செம்மையாக இருக்குது. ரிஸ்கி பட் சூப்பராக இருக்குது. கேர்ஃபுல்லாக ஓட்டணும். இந்த பயணத்தோட ஆரம்பத்தில் எனக்கு இருந்த ஒரு கேள்விக்கான பதில் எனக்கு இன்னைக்கு கிடைக்குது. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வாட்டர் அண்ட் லைஃப்னு கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பின்னாடி ஒரு குரூப் வந்து பங்களாதேஷ் பார்டர் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம நேற்றே பார்த்துட்டோம், அதனால் நான் போகல. அவங்க வந்து பெட்ரோலும் ரீஃபில் பண்ணணுன்னு சொல்லிட்டு டைவர்ஷன் எடுத்துட்டாங்க. வழி கேட்டு தான் போகிறேன். பிகாஸ் என்னோடய ஜிபிஎஸ் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை. ஆஃப்லைன் மேப் இருக்குது, பட் ஜிபிஎஸ் வந்து டைரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஸோ ஓல்ட் ஃபேஷன் வே ஆஃப் நேவிகேட்டிங். That was a sharp turn. Let's see if we are on the right track. தப்பா போறோம்னு தான் நினைக்கிறேன். Let's see. Let's try to ask for directions. वही केट बो. भैया क्रांगसूरी ये डायरेक्शन है? ऐसे जाना है ना? सही रास्ता है ये? हाँ, ये रास्ता है. Thank you भैया. हाँ? हम लोग ये स्नोंग पटेंग से आ रहे हैं. उसके पहले गुवाहाटी से. ஸோ ஜஸ்ட் கன்ஃபார்ம்ட் கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். இன்னொரு கோப்புறம் கீழே வச்சுருக்கோம் பாருங்கள். ஜஸ்ட் ஷாக் அப்சார்பர் ஆங்கிள். ஸோ கர்வ்ஸில் சூப்பராக இருக்கும், அதனால தான் வச்சுருக்கேன். மைட் ஹவ் நோட்டிஸ்ட் பழைய எபிசோட்ஸில். ஸோ இது வந்து பின்னாடி இருக்கிற ஒரு ஆங்கிளுக்கு ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். பின்னாடியிலேருந்து தெரிகிற மாதிரி ஒரு ஆங்கிள் நல்லாயிருக்கும். இந்த ஆங்கிள் நினைக்கிறேன், பாருங்கள். ஸோ இந்த மவுண்ட் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ இந்த மவுண்ட் இதில் வந்து டைரெக்டாக நான் ஃபிட் பண்ணேன்னா ஆங்கிள் இப்படி இருக்கும். ஸோ இதை இப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கேமரா இந்த பக்கம் இருக்குது லென்ஸு. ஸோ அதை ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு
இந்த மாதிரி ஒரு மவுண்ட் இருக்குது. ஸோ இதை ஃபிட் பண்ணலாம். தம் ஸ்க்ரூ வேணும், இதுலேருந்து எடுத்துப்போம். ஓகே, திஸ் இஸ் குட். அப்புறம் இது ஒரு கஷ்டமான வேலை. ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. ஸ்க்ரூ போடலாம். ஆல் செட். இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் ரைட் பண்ணுறது ஒரு நல்ல மெடிடேஷன் விட எந்த வகையிலும் குறைஞ்சதில்லை. இப்போ உங்களால் இந்த மாதிரி இடத்துக்கு போக முடியலனா கூட இதை பார்த்து ரசிக்கவாது முடியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு செதுக்கியிருக்கேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். वाह, लविंग द लैंडस्केप. हाँ, हम गुवाहाटी से आ रहे हैं. असमीस नहीं आता. ठीक है, बाय. இங்கே இருக்கிற லோக்கல்ஸ்க்கு அவ்வளோவா ஹிந்தி தெரியல. ஹிந்தி வச்சு மேனேஜ் பண்ணுறதும் கஷ்டம். பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியுது. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ ஹிந்தி தெரியல அப்படின்றதுனால ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கிலீஷ் வச்சு கண்டிப்பாக மேனேஜ் பண்ணலாம் இந்த மாதிரி இடத்துலலாம். भैया क्रांगसूरी किस तरफ? क्रांगसूरी किस तरफ? थैंक यू. பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு லோக்கல் ஜாடோ ஷாப்பில் நிறுத்தணும். What is pork? Pork. Yeah, I mean, how do you say in their language? Snya. So it is rice and pork. ஜாடோ அப்படின்னா கொஞ்சம் ரைஸ் நிறைய போர்க், அதாவது பன்னி மீட் சேர்த்து செய்கிற ஒரு காமன் மேகாலயன் டிஷ். இது இவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் பிரியாணின்னு கூட சொல்லலாம், ஆனால் ரொம்ப சீப். நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருந்தால் மேகாலயில் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இங்கே தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஆர்மலேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். லோக்கல் ஃபுட் தான் சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இந்த மாதிரி ரிமோட் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக லோக்கல் ஃபுட் ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு எல்லா டைமும் மேகி இல்லை உங்களுக்கு பழகின டிஷ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க. பிகாஸ் ட்ராவல்னாலே அது தானே, ட்ரைங் அவுட் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் தெம். அமேசிங் லேண்ட்ஸ்கேப். भैया क्रांगसूरी राइट. வெல்கம் டு கிராங்ஷூரி அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே தான் நம்ம போகணும். இப்போ வந்து நம்ம கிராங்ஷூரி அப்படின்னு ஒரு ஃபால்ஸ்க்கு வந்து ட்ரெக் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கேருந்து தெரியுது, ஆக்சுவலாக அங்கே தூரத்தில் தெரியுது. இப்போ கிட்ட போய் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். தூரத்துலேருந்து பார்த்தோம், செம்ம அழகாக இருந்தது. கிட்ட போய் பார்க்கலாம், உங்களுக்கு சில நல்ல ஷார்ட்ஸ் கொடுக்குறேன். வந்துட்டோம்னு நினைக்கிறேன், பாருங்கள். எனக்கு இருந்த கேள்வி என்னென்னா, ஒரு வாட்டர் ஃபாலில் அப்படி என்ன இருக்குது? ஒரு ஹைட்டில் இருந்து விழுற தண்ணி தானே, ஏன் இதுக்காக இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி இதை வந்து ரசிக்கணும்? ஏன்னா ஒவ்வொரு வாட்டர் ஃபாலும் அவ்வளோ யூனிக், உங்களையும் என்னையும் மாதிரி தான். யோசித்து பார்த்தா இந்த தண்ணிக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது.
எல்லாம் ஒரே இடத்துல இருந்து தான் ஆரம்பித்து அதோட டெஸ்டினி தொடர்ந்து அது ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குது. அது கடைசியில் போய் கடலில் கலக்குது, நம்ம மண்ணில். அதோட இந்த பயணத்தில் நிறைய இடத்துல உயரத்துலேருந்து அது கீழே விழுது. நம்ம நிறைய சமயத்தில் வாழ்க்கையில் கீழே விழுற மாதிரி. அதுதான் நம்ம வாட்டர் ஃபால்ஸாக ரசிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் விழுந்து எழுந்திருக்கும் போது நம்ம இன்னும் சிறந்த மனுஷனாக மாறுறோம். And just compromise. It's the chance of your life. Okay, try to be brave. You have so much to save. Take control of your own life. Right now, every mistake makes you feel like you're fake. Take control of your own life. இது ஷிலாங் போயிட்டு கால் பண்ணுங்க. ஸோ we are starting on our return trip. ஆக்சுவலாக பாதி பேர் வந்து இன்றைக்கே ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஸோ நமக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குது. லெட்ஸ் see what the return trip has for us. சோலோவாக ட்ராவல் பண்ணுறதுக்கும் குரூப்பாக ட்ராவல் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இந்த ட்ரிப் இந்த குரூப் கூட பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மோரோவர் சோலோவாக பண்ணியிருந்தா இந்த ஷார்ட்டே எம்டியாக இருந்திருக்கும்ல. Just look at this, beautiful. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ரோடும் சரி, அங்கே பாருங்கள் வியூவும் சரி, வேலி, கிளிப்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. சில சமயம் மெயின் ரூட்லேருந்து குட்டி குட்டி டைவர்ஷன்ஸ் எடுத்தால் தான் சில நல்ல காட்சிகள் கிடைக்கும் நம்ம வாழ்க்கை மாதிரி. அந்த மாதிரி பார்த்த ஒரு இடம் தான் இது. சில நல்ல ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்து வைங்க, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் நீங்களே சொல்லுங்கள். கிளம்பலாம் இப்போது. உங்களுக்கும் இந்த மாதிரி மேகாலயா ட்ரிப் போகணும் அப்படின்னா ராங் டர்ன் கிளப் காண்டாக்ட் பண்ணுங்கள். ராங் டர்ன் கிளப்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நம்பரும் கொடுக்குறேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு டைமும் டிஃபர் ஆகும். தட் வாஸ் க்ளோஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிப்போட மேக்ஸிமம் பட்ஜெட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 25 எக்ஸ்க்ளூடிங் ஃப்ளைட் வந்து நீங்கள் எங்கேருந்து ஏறுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது, அண்ட் எவ்வளோ முன்னாடி புக் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. அதனால் அதில் இன்க்ளூட் பண்ணல. ஃப்ளைட்ஸ் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 12,000 கிட்ட ஆகலாம், டிபெண்டிங் ஆன் த சீசன். சன்செட் ஆகிட்டுருக்கு, எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த கோல்டன் ஹவரில் இந்த ரோட்டில் சலிக்காமல் ஓட்டிகிட்டே இருக்கலாம் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரோட்ஸை. மேகாலயா தான் ஸ்டேட் வித் ஹையஸ்ட் ரெயின்ஃபால். அப்படி இருந்து இங்கே ரோட்ஸ்லாம் இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஊரில் 2 மழை வந்துச்சுன்னா ரோடு தாங்க மாட்டேங்குது.
சன்செட் பாருங்கள், இங்கே பாருங்கள். வாவ், பியூட்டிஃபுல். பட் கண்ணில் பார்க்குற அளவுக்கு கேமராவில் கண்டிப்பாக கேப்சர் ஆகாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்தால் தான் உங்களால் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த லாரியோட பின்னாடி வீல் பாருங்களேன், மூவே ஆக மாட்டேங்குது. அது வந்து கீழே டச்சே ஆகலை. இந்த 2 வீல் டச் ஆகலை, மற்றது தான் டச் ஆகிட்டுருக்கு. ஒரு டீ பிரேக்காக நிறுத்தியிருக்கோம். இங்கே பைனாப்பிள் சாப்பிட்டோம். பைனாப்பிள் சூப்பராக இருக்குது. எல்லா இடத்துலையுமே மேகாலயாவில் பைனாப்பிள் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் பைனாப்பிள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்குது பைனாப்பிள், சொல்லுங்கள், ரிவ்யூ கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஒன்று சாப்பிட்டோம், ஜூஸியாக இருக்குது. செகண்ட் போய்கிட்டு இருக்கு, சொல்ல முடியாது, தேடும் போக வாய்ப்பு இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? அது நம்ம ஊர் பழக்கம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நைட் நம்ம ஷில்லாங்கில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் குவாஹாட்டிக்கு கிளம்ப போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். பிகாஸ் கிராங் சூரியோட நோக்காலிக்கை சூப்பராக இருந்தது, ரெயின்போ வாட்டர் ஃபால் சூப்பராக இருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து ப்ரீவியஸ் எபிசோடில் இருக்கும். ஸோ அதை போய் பாருங்கள் முதல்ல. இதெல்லாம் கேமராவுக்கு தெரியுமான்னு தெரியல. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபாகியாக இருக்குது. இப்போது டைம்லாம் ரொம்ப லேட்லாம் ஆகலைங்க. ஆக்சுவலாக 6:30 கூட ஆயிருக்காது. ஏதோ மிட் நைட்டில் ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த ட்ரிப்பில் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, மேகாலயாவில் பேசுகிற லாங்குவேஜ் பேர் காசி. அண்ட் காசி லாங்குவேஜோட ஆல்ஃபபெட்ஸ் வந்து இங்கிலீஷ் தான், பட் ப்ரொனன்சியேஷன் வந்து ஃப்ரெஞ்ச் மாதிரி. அண்ட் நிறைய பேர் வந்து கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் பியூர் காசி, அதாவது பியூர் மேகாலயன் பீப்புள் வந்து எந்த ரிலிஜனும் ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்றது நான் கேள்விப்பட்டேன் எங்கள் டிரைவர் கிட்ட இருந்து. செம்ம குளிருங்க. அகெயின் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது எவ்வளோ ஸ்டீப்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது கேமராவில். பட் ரியலி ஸ்டீப். எனக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது. பிரேக் பிடிச்சா நிற்குமா நிற்காதா, அந்தளவுக்கு ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ கூகுள் வந்து நம்மளை ஸ்ட்ரைட்டாக போக சொல்லுது. ஸ்ட்ரைட்டாக போனால் என்ன ஆகும்னு பாருங்கள். ஸ்டண்ட்டு மாதிரி ஜம்ப் தான் பண்ணணும் போல இருக்குது. ரீசெண்டாக கட்டினாங்க, அப்டேட் ஆகல. படிக்கிட்டு தானே இது, ஹிமாலயன் தானே, விட்டுலாமா? போகலாம் தானே? டார்ச் அடிங்க, போகலாம் தான். ஆக்சுவலாக ஹிமாலயன் ஈஸியாக போயிடும். என்ன அட்வென்ச்சர் பண்ணுவோமா? கொஞ்சம் நல்லா பண்ணலாம் ப்ரோ. கூகுள் மேப்ஸ் ஏதோ நம்மளை படத்தில் வர்ற மாதிரி ஸ்டண்ட் பண்ண சொல்லுது. மிஸ்டர் கூகுள், இப்படிலாம் போக சொல்லாதீங்க ப்ளீஸ். ஸோ திரும்ப வேறு ரூட் பார்க்கணும். ஓ, என்ன ஸ்டீப்பு பாருங்கப்பா. ஆஃப் ஆச்சுன்னா காலி வண்டி. ஓகே, ஸோ நம்ம ஆக்சுவலாக இந்த ரூமில் வந்து லக்கேஜெலாம் வச்சுட்டு போலீஸ் பஸார் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி கௌதமோட வண்டி நாய் குறுக்க வந்து வண்டி கீழே விழுந்து கிளச் லீவர் எஜ்ஜில் மட்டும் உடஞ்சிருச்சு. அண்ட் ஹேண்டில் பார் பெண்டாக இருக்குது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். சென்டர் பாயிண்ட் ஷில்லாங், பெங்களூரோட எம்ஜி ரோடு மாதிரி இருக்குது ரைட்டாக. இப்போ வந்து நம்ம ஷில்லாங்கில் போலீஸ் பஸாரில் இருக்கோம். ஏதாவது லோக்கல் திங்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம வந்த டைம் சரியில்லை. எல்லா கடையும் மூடிட்டு இருக்காங்க. 8 மணிக்கே மூட ஆரம்பிச்சிருவாங்க எல்லா கடையும். பார்க்கலாம் ஏதாவது நம்ம கிடைக்குதான்னு. கே एक चाउमीन, वेज चाउमीन, एग रोल। कितना पोस्ट? 100 रुपया चाहिए? पोस्ट? हाँ, 100 100 रुपया एक्स्ट्रा. आलू पराठा. என்ன எடுத்துக்கோங்க. ओए 50 कली 50 रुपया. 50 ஸ்வெட்டர் வெறும் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. திருடினதா என்னன்னு தெரியல, பட் ஸ்வெட்டர் வெறும் 50 ரூபா. இங்கே வந்து நீங்கள் எனக்கு அந்த சைஸ் கொடுங்க இந்த சைஸ் கொடுங்க அப்படிலாம் கேட்க முடியாது. இருக்கிறத வாங்கிட்டு போக வேண்டியது 50 ரூபாய்க்கு. ये ना हम लोग का पीछे का ना, पीछे का लकड़ी या पानी का ना, क्या इसको लेके जंगल से। हाँ,
Oh, very nice. This too, it's very nice. You will remember it. This, it can make you a story. It's a story. It's not like this. If someone asks you why this, what is this? That means you can say a story, So you will remember. Thank you. Where are you from, guys? Chennai. Chennai. You? Nice, no? Just Yeah, only. Yeah. Hello, Meghalaya. Nice place. So where have you traveled? going to Past 1 week we traveled everywhere. Cherrapunji. If you come on, June, July. That's monsoon, right? No, it's very nice. Even the fall, the fall here. Cynthia. And Chennai also very nice, but it's very hot. You been to Chennai? No, I heard. Studying college? No. Even me also, I'm selling shoes here. I'm running 4-5 years. I have 3 kids. What is your qualification? Me, 9 only. Okay. Okay, bye. Thank you. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம போலீஸ் பஜார் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டை வந்து நம்ம பார்த்துட்டு திருப்பி போயிட்டுருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பஜார்லாம் ஒரு மார்க்கெட்லாம் கிடையாது. எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு மார்க்கெட் தான். பட் சில ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இங்கே லோக்கலாக கிடைக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸாக இருந்தது. ஸோ அதை மட்டும் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். அண்ட் ஸ்வெட்டர் வந்து இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கும்னு சொன்னாங்க. 50 ருபீஸ்க்கு ஒரு ஸ்வெட்டர்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. நம்ம சாப்பிட்ற ஐட்டம் மட்டும் சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் 2-3 சூவினியர் ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கியிருக்கோம் வீட்டுக்கு, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கொடுக்கறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.